நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challengeோட day 1. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 days weight loss challenge வந்து சூப்பரா பண்ணி நிறைய பேர் வந்து weight loss வந்து பண்ணிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி 30 days weight loss challenge வந்து பண்ணிருந்தோம். ஆனா இந்த 50 daysல வந்து நிறைய பேர் வந்து பண்ணிருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ 30 days வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு சொல்லவும் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றேன் சிஸ்டர், நான் பண்ணணும். அதுவும் பாத்தீங்கன்னா வர்ற தீபாவளியை வச்சு, அதுக்கப்புறம் அவங்களோட கல்யாண நாளை வச்சு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ இயர், இந்த மாதிரி ஒரு மோட்டிவ் வச்சு இதுக்குள்ள இந்த டார்கெட்குள்ள நாங்க வந்து இதை இவ்வளவு கம்ப்ளீட் பண்ணணும், அவ்வளவு கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சூப்பரா வந்து ரெடியா இருக்கீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. day 1 இப்படிதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனா இடையில போகையில கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து டவுன் ஆகும். அப்ப வந்து நீங்க வந்து கிவ் அப் பண்ணிடாதீங்க. உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு நான் வந்து ரெடியா இருக்கேன். நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, நீங்க இதே மாதிரி எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, கைட் பண்ணுங்க சிஸ்டர், நாங்க கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அதை நான் வந்து பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க வந்து ஒரு துளி கூட கிவ் அப் பண்ணிடாதீங்க. இந்த 30 days weight loss challengeல நம்ம எவ்வளவு வெயிட் வந்து லாஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம வந்து லாஸ் பண்ண போறோம். சோ வாங்க, சில டவுட்ஸ் கேட்டீங்க, அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு டே ரொட்டீன்ல நான் என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு டீடைல்டா சொல்ல போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதே டவுட்டை திருப்பி கேக்குறீங்க, டைம் தான் நமக்கு வேஸ்ட். நீங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ணையில ஏதாவது ஒரு டவுட்லயே நீங்க பண்ணுவீங்க. சோ வந்து ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ அதாவது யூஸ்ஃபுல்லாவும் கண்டிப்பா வந்து இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம லைக் பண்ணிடுங்க. நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம பண்ற வெயிட் லாஸ் வந்து வீட்டுல இருந்தே வச்சு பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளா பண்றோம் இல்லையா, மூச்சு வாங்குது. அதனால அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்களா, அந்த பயன் வந்து எல்லாருமே வந்து அடையணும். சோ உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ஸ் இந்த மாதிரி இதுல எல்லாம் நம்மளோட வீடியோஸை வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து ஒரு பயணம் வந்து பண்ண போறோம், அதுல நிறைய பேர் தொடர்ந்து பயணிச்சு ஒரு பயன்படுற அதோட பெரிய இன்பம் வேற எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. வாங்க, சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாமே பார்க்கலாம். அப்ப மூச்சு வாங்குது என்னன்னு தெரியல. ஓட்ஸ் வந்து டெய்லி வந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா எடுத்துக்கலாம் ஓட்ஸ். இப்போ ஹெவியா சாப்பிட்றோம்னா நைட் டின்னர்லாம் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு கூட்டு பொரியல் வச்சு இல்லைன்னா ஒரு துவையல் சட்னி ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது கூட வச்சு நம்ம வந்து குழம்பு ஏதாவது வச்சிருக்கோம்னா அது கூட வந்து ஓட்ஸ் வச்சு சாப்பிட்டுருங்க. நைட் டின்னர் லைட்டா இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் ஐடியல் வெயிட் வந்ததும் அளவாதான் சாப்பிடணுமா சிஸ்டர், அதாவது மெயின்டைன் பத்தி அவங்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே அளவா சாப்பிட்டு நம்ம வந்து மெயின்டைனும் வந்து பண்ண முடியும். அளவுக்கு மீறி போகையில கலோரிஸ் அதிகமாகல, அப்புறம் வெயிட் வந்து கெயின் ஆக தான் செய்யும். சோ வந்து அதுக்கேத்தாப்புல நம்ம வந்து லிமிட் பண்ணிக்கணும். ஒரு பொருளை இன்னைக்கு சாப்பிடறோம்னா ஒரு பொருளை இன்னொரு நாள் சாப்பிடுறது, அந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிடும்போது மெயின்டைன் வந்து சூப்பரா வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் சங்கீதான்ற சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அனுப்பியிருந்தாங்க ஸ்ரீ சக்தி சுவாதி. அவங்களுக்கு வந்து 16ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 16 அன்னைக்கு அவங்களுக்கு வந்து பர்த்டே. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே முன்னாடியே வந்து அனுப்பிட்டாங்க. சோ அதனால விஷ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த டைம்ல நம்ம வந்து மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணிடுவோம். சோ அதனாலதான் ஸ்ரீ சக்தி சுவாதி அவங்களுக்கு வந்து செப்டம்பர் 16 பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டியர். நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும், நீங்க நிறைய அச்சீவ் பண்ணணும். இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே விஷ் பண்ணீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேர் வந்து கேட்டிருந்தீங்க. என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா வினிதா. டெல்லி தமிழச்சின்னு வச்சதுனால யாருக்குமே வந்து தெரியல. என்னோட பேர் வந்து வினிதா. அப்புறம் என்னை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் நிறைய கேக்குறீங்களா, அதெல்லாமே நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து இருக்கு. சோ தேவைன்னா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வெயிட் மிஷினோட லிங்க்கும் கேட்டுட்டே இருக்கீங்க, அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்குது. எல்லா லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லுமே நான் அது வந்து போட்டிருப்பேன். சோ விசிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் வந்து எனக்கு இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா அதனால வந்து நான் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா வந்து பண்ண முடியும். இது வந்து ஒரு ஹெல்தியான வே. சோ அதனால கவலையப்படாதீங்க. எல்லா வித பிரச்சனைக்குமே ஒரு சூப்பரான தீர்வா இருக்கும்.
சோ வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் டெல்லியோட கிளைமேட்டை பத்தி கேட்டிருந்தீங்க. கிளைமேட் வந்து இப்போ வந்து ரெய்னி சீசன், சோ அதனாலதான் மழை வந்துட்டு இருக்குது. ஆனாலும் சூடும் இருக்குது, வெயில் வந்து இருக்கு, அந்த மழையும் இருக்கும்ல அந்த மாதிரி. இன்னும் ஒரு அக்டோபர் நவம்பர்ல எல்லாம் குளிர் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அது வந்து மார்ச் வரைக்கும் இருக்கும். இங்க வந்து அதிக குளிர், அதிக வெயில் எல்லாமே இங்க வந்து இருக்கும். சோ மிக்ஸ்டான ஒரு ஊரு டெல்லி. ரெண்டுமே ஹை பீச்ல இருக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. எதுவுமே வந்து லைட்டா இருக்காது, எல்லாமே வந்து பீக்ல இருக்கும். ரெண்டுமே வந்து இங்க சூடும் குளிரும் வந்து அதிகமா தான் இருக்கும். குளிரை நீங்க பாப்பீங்க, நான் பழைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. சொற்று ஃபுல்லா ஒரு நாளைக்கு 2-3 சொற்று எல்லாம் போட்டுக்கிட்டு திரிவோம், அந்த மாதிரி வந்து இருக்கும். சோ அது மாதிரிதான். அதுக்கப்புறம் வந்து பாதாம் பிசின் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டீங்க. சாப்பிடலாம் சிஸ்டர். அதுக்கப்புறம் இந்த சூழ்நிலையினால நான் வந்து சில டைம் வந்து இந்த போன தடவை இதெல்லாம் வந்து பிரேக் பண்ணிட்டேன் சிஸ்டர். அதுக்கப்புறம் சீட் பண்ணாம இந்த தடவை வந்து சூப்பரா வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பா அதை வந்து பண்றோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து. சோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பெல்லி ஃபேட்டுக்கு வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, பெல்லி ஃபேட்டுக்கு நான் வீடியோஸ்லயே சொல்றேன், இப்பவும் சொல்றதுதான். கருப்பு கவுனி கஞ்சி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பிளாங்க் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு இன்கேஸ் நீங்க நல்லா ஹெல்தியா சாப்பிட்டு உங்களுக்கு குறையலன்ற பட்சத்துக்கு பிளாங்க்னு சொல்லிட்டு யூடியூப்ல போட்டாலே வரும், அது யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன யூடியூப்ல போட்டாலே சின்ன எக்ஸசைஸ் வரும், அதை வந்து ட்ரை பண்ணுங்க. அத ஒரு எக்ஸசைஸ் எடுத்தாலும் அது 1 மந்த்க்கு தொடர்ந்து பண்ணுங்க, நிறைய ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் வந்து சொல்வேன். ஆனா முடிஞ்ச வரைக்கும் வாக்கிங்லயே நம்ம வந்து பெஸ்டா வந்து பண்ணலாம். அத கருப்பு கவுனி கஞ்சி, அதுக்கப்புறம் வெந்தயம் பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து சுடுதண்ணில ஆட் பண்ணி குடிக்கிறது, நெல்லிக்காய் ஜூஸ், இந்த மாதிரி நிறைய சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ், இதெல்லாமே ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஃபியை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல சிஸ்டர். பால்ல காஃபி தூள், சீனி இதெல்லாம் போட்டு குடிக்கிறது எவ்வளவு கெடுதலான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு கேளுங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி நான் அனுப்பியிருந்தேன். அதெல்லாம் குடிச்சு நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எங்க மூலமா நாங்க வந்து மோட்டிவேட் பண்றோம். அதை நீங்க குறைச்சுக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன். சரிங்களா? அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களோட இது. நான் வந்து என்னோட ஐடியாவை சொல்றேன். சரிங்களா? இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்றேன். சோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரெட் வந்து கீல டோஸ்ட் பண்ணி வந்து சாப்பிடலாமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா கிடையாது. அதை வந்து டோஸ்ட் பண்ணும்போது அதோட ஃபேட் லெவல் வந்து அதிக அளவா ஆயிடும். சோ அதனால நம்ம வந்து வெண்பொங்கல்ல கொஞ்சமா கீ ஆட் பண்றோம், அந்த மாதிரி சில விஷயங்கள் ஆட் பண்றோம்னா அது ஓகே. சரிங்களா? அதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா கீயை வந்து டோஸ்ட் பண்றது இதெல்லாம் வந்து ஹை லெவல் ஃபேட் ஆயிடும். வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. பிரெட்டை நல்லா தனியா நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டீங்க, கிறிஸ்பியா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயபிரியா சிஸ்டர், நீங்க வந்து நேஷனல் அவார்டு வந்து வாங்குவீங்க எங்களை எல்லாம் மோட்டிவேட் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வாங்குறேன்னோ இல்லையோ, கண்டிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்ற வார்த்தைகள். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து நேஷனலுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சின்னதா போவோம், அது சின்னதே கிடைக்குதான்னு எனக்கு தெரியல, பாப்போம் கிடைக்கும். அதான் பெரிய அளவுக்கு என்னன்னா சின்ன ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் இல்லையா? நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பத்தி அவங்களோட மிகப்பெரிய ஆசைன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய சிஸ்டர், இந்த கனகா அக்காலாம் அன்னைக்கு போயிட்டு எங்க ஃபேமிலிக்காக எங்களோட பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணாங்கலாம் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு லவ்வபிள் ஃபேமிலி எனக்கு வந்து கிடைச்சிருக்கிறதுக்கு நான் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவிதா சிஸ்டரோட பொண்ணு, அதாவது அவங்க வந்து தஞ்சாவூர், ஆனா நியூசிலாந்துல வந்து இருக்காங்க. அவங்களோட பொண்ணு பேர் வந்து ஆசினி. 15 வயசு. அவங்களுக்கு வந்து பர்த்டே. சோ நாளைக்கு விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஆசினி. நீங்க வந்து ஹாப்பியா இருக்கணும், லைஃப்ல நிறைய அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணணும், அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வந்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாருமே வந்து வாழ்த்து சொன்னீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சோ மறக்காம வாழ்த்து சொல்லிடுங்க. எல்லா டவுட்ஸுமே ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சோ அடுத்தடுத்த ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அடுத்தடுத்த வீடியோல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த சேலஞ்சை நம்ம வந்து சூப்பரா பண்றோம். எல்லாருமே கிவ் அப் பண்ணாம நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து வெயிட் லாஸ் பண்றோம். கண்டிப்பா வந்து பண்றோம். அதனால ஜாலியா ஹாப்பியா அப்படி வெயிட் லாஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸபிள் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதெல்லாம் இல்ல, நம்ம ஜாலியா வந்து பண்றோம். டேஸ்டியான ரெசிபிஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டே வந்து பண்றோம். இன்னைக்கு நிறைய ரெசிபிஸ் எல்லாமே சொல்றேன். சோ பாக்கலாம், ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பாக்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து டே 1. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு சூப்பர் டிப்ஸோட நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காலையில எம்டி ஸ்டொமக்ல வெயிட் வந்து செக் பண்ணியாச்சு. 60.25 60 அடிச்சாச்சு. அந்த அளவுக்கு நான் வந்து
எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் கண்டபடி சாப்பிட்டேன் இல்லையா. ஸோ அதோட விளைவு தான் இது. நம்ம நினைப்போம் ஒரு 5 நாள் தானே நம்ம அடுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்போம். டக்குன்னு வந்து ஏறிடும். அதையே வந்து இன்னொரு 5 நாள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோங்க, அதுலயே நின்றும், அந்த வெயிட்லயே ஏறிடும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஃபாலோ பண்ணிடணும். என்னைக்காவது ஒரு நாள் சீட் பண்ணுறது நல்லது. ஆனால் எப்போவுமே சீட்டிங்கில் இருந்தோம்னா வெயிட்டை வந்து மெயின்டைனே பண்ண முடியாது. ஸோ அதுதான் காலையில் எம்டி ஸ்டமக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் காஃபி தான் வந்து குடித்தேன். அதுக்கப்புறமா இந்த கட்டிங் போர்டு வந்து வாங்கியாச்சு. வுட்டில் வந்து வாங்க சொல்லி ஒரு சில சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ அதை வந்து வாங்கியாச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இட்லி தான் வந்து ஒரு சைடு இட்லி பாத்திரத்தை வந்து சுடுதண்ணி ஊற்றி தண்ணியை வந்து காய வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இட்லி அந்த சைடு ஊற்றிட்டு இந்த சைடு வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கி வச்சுட்டு இருந்தேன். சரி இன்னைக்கு வந்து சட்னி வந்து கேரட்டு தேங்காய் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கருவேப்பிலை என்னடா இவ்வளோ வச்சிருக்க, எப்பவுமே இல்லைன்னு சொல்லுவாளே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. கருவேப்பிலை வந்து பக்கத்து வீட்டில் இருந்து அவங்க ஹிந்திக்காரவங்க தான், அவங்க வீட்டில் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு கொஞ்சம் வாங்கி கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. அவங்களாம் யூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால கேட்டு வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு சும்மா கலப்பு சட்னி தான் வந்து கலப்பு சட்னி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு கொஞ்சம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். இந்த சட்னியில் கொஞ்சம் கடுகு பொரிய விட்டோம்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா, உளுந்தம்பருப்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு இந்த சிகப்பு மிளகாயா மாறிடுச்சு, அதனால தான் அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் தான். இங்கே வந்து சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடைக்காது, அதிக விலையாகவும் இருக்கும். ஸோ பெரிய வெங்காயமே நாங்கள் வந்து பயன்படுத்தியாச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து சேர்த்துட்டு அது கூட வந்து உப்பு சேர்த்து இதை வந்து வதக்கி விட்டுக்கிறேன். தேங்காய் வந்து சேர்த்துட்டேன். கேரட்டையும் வந்து தக்காளியோடையும் மொத்தமாக சேர்த்துட்டேன், தேங்காயும் கேரட்டையும். சரிங்களா. ஸோ அதெல்லாமே வதக்கி விட்டு அங்கிட்ட ஆற வச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து ஒரு ஸ்பூனால வந்து எடுத்து விட்டுறேன். ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா இது வந்து எந்த ஒரு எண்ணெய் எதுவுமே தடவ மாட்டேன் நான். அப்படியே தண்ணியில் காட்டிட்டு நம்ம ஊற்றி வச்சாவே போதும். அதுக்கப்புறம் சட்னியை வந்து வலிச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து அரைச்சாச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்ததுனால புளி இன்னைக்கு சேர்க்கல. நீங்கள் வந்து புளி துண்டு கொஞ்சம் சேர்த்தா கூட கொஞ்சம் செம்ம டேஸ்டியாக வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இட்லி சட்னிலாம் வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து நான் கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே அடுக்கி வச்சிடலாம். அடுக்கி வச்சுட்டு அப்படியே கையோட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வேலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து தெரியாது இல்லையா. ஸோ தான் அம்மாச்சிக்கு இட்லி சட்னிலாம் வச்சு பேக் பண்ணிவிட்டு சரி அது கூட வந்து எப்போயும் காஃபி கொடுப்போம் இல்லையா, அதையும் வந்து காஃபி வந்து போட்டாச்சு. இன்னைக்கு வந்து என்னோட பெரிய பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வந்து ஸ்கூலுக்கு வந்து போகலை. என்னோட ஹஸ்பண்டும் பையனுக்கு முடியலன்னு சொல்லவும் நான் வீட்டில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பார்க்குறேன், கொஞ்சம் ரொம்ப முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் ஹஸ்பண்டுக்கும் இட்லி அதெல்லாமே கொடுத்துட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நட்ஸ் ஜூஸ் தான் வந்து பண்ண போகிறேன். பேரிச்சம்பழம் 3 பீஸ் எடுத்திருக்கேன்னா பாதாம், பிஸ்தா, வால்நட், அதுக்கப்புறம் உலர் திராட்சை, முந்திரி, இது எல்லாமே 5-6 அந்த ரேஷியோல எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வெள்ளை எள்ளு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம். இது கூட அத்திப்பழமும் வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் வந்து சேர்க்கல. இது எல்லாமே நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஊற வச்சிடுறேன். சரிங்களா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் காலையில் அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்களேன், நல்லா வந்து ஊறி வந்து இருக்கும். அந்த தண்ணியை அப்படியே ஃபில்டர் பண்ணிடாம அப்படியே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து அரைச்சோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைஞ்சிடும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் லாஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே வந்து தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கிறோம். இந்த பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கோம், உலர் திராட்சையே அந்த ஸ்வீட்னஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். நட்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க, பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நட் ஜூஸாக வந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கூட காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கூலுக்கு சாப்பிடாம போறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அரைச்சு கொடுங்க. அதுவே நீங்க வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க குழந்தைங்களுக்கு, இல்ல நமக்கு லேடிஸ்மே வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா இதுல வந்து பால், வாழைப்பழம்லாம் சேர்த்து அரைச்சு கொடுங்க. அதுவே வெயிட் லாஸ்ல இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இதுல உள்ள சத்துக்கள் இதுவே வந்து போதும். நம்ம வந்து தண்ணி அந்த ஊற வச்ச தண்ணியிலே அரைச்சோம்னாவே கரெக்டா இருக்கும். நல்லா பெரிய கிளாஸ் வந்துச்சு பாத்தீங்களா, சூப்பரா வந்து குடிச்சாச்சுங்க. ஃபில்லிங்கா இருந்தது. என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். நட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து பிரேக்ஃபாஸ்டாவே எடுத்துக்கோங்க, ஸ்நாக்ஸா எடுத்துக்காதீங்க. அதுல வந்து எந்த அளவுக்கு வந்து புரோட்டீன் இருக்கோ அது அளவுக்கு ஃபேட்டும் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்திரத்தை எல்லாம் விளக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. சரின்னு
வீடியோ எடிட்லாம் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் 11 மணி போல சீரியல் வரும் இல்லையா, இது பாக்கியலட்சுமி. ஐயோ, இந்த ஒரு வாரமாக என்னை வந்து போட்டு அழுக வைக்கிறாங்க இந்த சீரியலு. பார்க்க பார்க்க ஏதோ நம்ம வீட்டில் நடந்த மாதிரியே இருக்குது. யாரெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு அதை பார்த்த உடனே அவள் வந்து இப்படி ரியலிஸ்டிக்காக இருந்தது. அந்த ஃபேமிலியோட சம்பவம் எல்லாம் தரத்தரையா தன்னறியாம கண்ணீர் வந்து கொட்டுது. நான்லாம் எதிர்த்தாப்புல யாராவது ஒருத்தவங்க எதிரியா இருந்தா கூட கலங்கிட்டாங்கன்னா எனக்கு வந்து கலங்கிரும். ஸோ அதனால அதை வந்து பார்க்கவே என்னால முடியல. ஒரு வாரமா வந்து பாத்தீங்கன்னா நானும் சேனல் ஏதாவது மாத்தி விட்டுருவேன். எனக்கு அவ்வளோ ஃபீலாவே இருந்துச்சு. இன்னைக்கு யதார்த்தமா வந்துருச்சு. அப்பா, காலையிலேயே வந்து பெரிய அழுகையா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சரி துணியை மிஷின்ல போட்டு விட்டுறலாம்னு சொல்லிட்டு மாடியில இருக்க ரூம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மிஷின் இருக்கு இல்லையா, அங்கதான் போய் போட்டுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து மாடியில இருக்க ரூம்ல இருந்தா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து காஃபி 2 பேருக்கும் அம்மாச்சிக்கும் மாமாக்கும் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை தான் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் வந்து மாடியில் கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னவர் இருக்காருல்ல தருண், அவங்க அப்பாட்ட போய் இருந்துக்கிட்டாரு. கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சுக்கிட்டே ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் பால் கேட்கவும் சின்னவருக்கு அவர் பாலை வந்து ஆத்திட்டு கொண்டு போய் கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் இந்த பொம்மையை பார்த்து என்னடா திடீர்னு ட்ரெஸ் மாற்றிருக்கேன்னு பார்த்தா இது அம்மாச்சி சேலையிலேருந்து கட் பண்ணது தான். அப்புறம் வந்து ரக்ஷா பந்தனுக்கு ராக்கி அதை வந்து கழுத்துல நெக் பீஸா எங்க ஹஸ்பண்ட் போட்டு விட்டுட்டு அழகா அந்த சாரியோட சின்ன துணியை அழகா தலையிலையும் கட்டி விட்டுட்டு இடுப்புலையும் கட்டி விட்டு அதை ட்ரெஸ்ஸா வந்து ஆக்கியிருந்தாங்க. அழகா இருந்தது. அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், சரி உலைய வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதத்தை அரிசியை களைஞ்சு உலைய வந்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த க்ரோசரிஸ் எல்லாமே இந்த கபோர்டுக்குள்ள தான் வந்து வைப்போம். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் வந்து தட்டைப்பேரு இதெல்லாமே பயிர் வகைகள் கொட்டி வைக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாமே எடுத்துட்டு வந்துட்டு கையோட கொட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு பாசி பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் அந்த பொட்டுக்கடலை அந்த உடச்சிக்கடலை இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து கொட்டி வச்சேன். அதுக்கப்புறம் சரி தட்டைப்பயிர் குழம்பு தான் இன்னைக்கு வந்து பண்ண போறேன். ஏன்னா டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வெயிட் லாஸ். சரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தட்டைப்பயிர் இது வந்து வெள்ளையா உள்ளது இங்க, அதுதான் வந்து பெரும்பாலும் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் அதை வந்து நல்லா வந்து அலசிட்டு அது கூட வந்து தண்ணி வச்சு உப்பு வச்சு அது ஃபர்ஸ்ட் வந்து வேக விட்டுக்கலாம். ஒரு 2-3 விசில் விட்டாலே வந்து வெந்துடும். இந்த தட்டைப்பயிரெலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான் அப்புறம் ஒரு 2-3 விசில் வந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து உலைய வச்சுட்டோலே அதுவும் வந்து கொதிக்குது. நல்லா புழுங்கல் அரிசியா இருக்கும் போல இருக்கு, நல்லா நின்று வெந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து கவன் வந்து காலையில அந்த அளவுக்கு சாப்பிடல. அவன் வந்து கொஞ்சம் தூங்கி நல்லா எந்திரிச்சானா. ஸோ அவனுக்கு வந்து 2 இட்லியை ஊட்டி விட்டுட்டு திருப்பியும் டானிக் வந்து கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தட்டைப்பயிர் சூப்பராக வெந்துருச்சு இல்லையா. சரி குழம்பு வந்து கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் எல்லாமே வந்து கையோட நறுக்கிட்டு இருந்தேன். குழந்தைங்களுக்கு முடியலன்னாவே நமக்கு வந்து கை கால் வந்து ஓடாது. யாருக்கெல்லாம் அப்படி இருக்கும் சொல்லுங்க, எல்லாருக்குமே கண்டிப்பா அப்படி இருக்கும். நமக்கு முடியலன்னா கூட தாங்கிடுவோம், பிள்ளைங்களுக்கு வந்து முடியலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படிதான் இருந்தது கொஞ்சம். ஆனா பரவாயில்ல தம்பிக்கு. இப்போ வந்து தட்டைப்பயிர் குழம்பு எப்படி பண்றதுன்னு சொல்றேன். கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வெந்தயம் வந்து பொரி விட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு இதுல வந்து உப்பு சேர்த்து வந்து வதக்கி விட்டுக்கலாம். அப்பதான் வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வரும் இல்லையா. ஸோ அதுதான் இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்குதும் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் தான் வந்து சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ப வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் வந்து காலி ஆயிடுச்சு. ஏன்னா ஊர்லேருந்து நாங்கள் அரைச்சி எப்போவுமே கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்போம். இப்போ வந்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஊருக்கு. நெக்ஸ்ட் அக்டோபரில் போகிறோம், அப்போ தான் கொண்டு வருவேன். அந்த மசாலா மட்டுமே போட்டாலே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து பிரித்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள்னு போடுற மாதிரி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அதை வந்து வதக்கி விட்டுட்டு இந்த சைடு சோறு வந்து வெந்துருச்சு, அதையும் வந்து வடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நம்ம ஊர்ல இருக்கும் இல்லையா, நல்லா பொன்னி அரிசி மாதிரி சூப்பரா நல்லா வந்து இருந்தது அரிசி. ஆனா நின்று வெந்தது. அதுக்கப்புறம் வந்து புளியை கரைச்சி ஊற்றிருந்தேன். சாரி, அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. புளியை கரைச்சி ஊற்றிட்டு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுருந்தேன். அதில் வந்து தட்டைப்பயிர் வந்து சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு முட்டைக்கோஸ் தான் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கருவாடு கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஏன்னா கருவாடு வந்து இந்த தட்டைப்பயிர் குழம்புல போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா டேஸ்ட்டு. ஸோ அதனால என்னோட ஃப்ரெண்டு ஹேமா தான் கொடுத்தது. நல்லா கருவாடு வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் ஊருக்கு போய். ஸோ இல்லைன்னா எப்போவுமே நாங்களும் கருவாடு வச்சுருப்போம், ஹேமா கொடுக்கவும். ஸோ
நல்லா இப்போ வந்து யூஸ் பண்ணுறோம். தட்டைப்பயிறு நல்லா கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கருவாடையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் இறக்கிடலாம். கொத்தமல்லி தழை இல்லைன்னா நம்ம வந்து சேர்த்துருக்கலாம். தட்டைப்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சா. இந்த சைடு முட்டைக்கோஸ் பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா முட்டைக்கோஸை சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ் வந்து நல்லா தண்ணி ஈர்த்து வரும் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கடைசியாக வந்து உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டோம்னா சிம்பிளான முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து முட்டை சேர்த்து கூட வந்து பொரிச்சு சாப்பிட்லாம். நான் வந்து எதுவும் சேர்க்கல இன்றைக்கி. அம்மாச்சிக்கு வந்து தட்டைப்பயிறு கருவாடு குழம்பு வச்சு முட்டைக்கோஸ் பொரியல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கும் தட்டைப்பயிறு குழம்பு முட்டைக்கோஸ்லாம் வச்சு அவங்களுக்கும் மாடியில் இருக்க ரூமில் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். வேலை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட லஞ்சுக்கு வந்து ரவை கடி தான் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த தட்டைப்பயிறு குழம்பு இதுக்கெல்லாமே. ஸோ அதுக்காக சும்மா நார்மலாக நம்ம வந்து கேசரிக்கு தண்ணி வைக்கிற மாதிரி தண்ணி வைக்க வேண்டியதாங்க. அதில் வந்து ரவையை போட்டு கிண்ட வேண்டியதான். இந்த மாதிரி களி மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து அப்படியே வந்து ஒரு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். அவ்வளோதான். ஒரு கிண்ணத்தில் அப்படியே நல்லா அச்சு மாதிரி எடுத்து ரவைக்கடையை எடுத்துகிட்டு அது கூட தட்டைப்பயிறு கருவாடுலாம் ஒரு கருவாடு மட்டும் தான் எடுத்துருந்தேன். உப்பு அதிகமாக இல்லாத கருவாடு வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து அளவாக ஒரு கருவாடு எடுத்துகிட்டு நிறைய தட்டைப்பயிறு எடுத்துருக்கேன். முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு ரவைக்களி வச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்திரத்தை எல்லாமே அடுக்கி வச்சுட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா விளக்கி எடுத்துட்டேங்க, அடுக்கி வச்சுட்டு. அதுக்கப்புறம் தண்ணி தான் வந்து ஒரு கிளாஸ் வந்து குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க. வெயிட் லாஸ் டயத்தில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் வந்து ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து அதுக்குள்ளே எடிட்டிங் ஒர்க் எல்லாமே பார்த்தேன், பிள்ளைங்களை வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து துணி வந்து மிஷினில் ஆல்ரெடி காலைல போட்டோம் இல்லையா, ஆனால் அதை வந்து ரூம்குள்ளே வந்து சும்மா காய போட்டாச்சு. கிளைமேட் வந்து மந்துனே இருந்தது. சரி காஃபி 2 பேருக்கு போட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அம்மாச்சிக்கு வந்து அவக்காடோ பழம்னா ரொம்ப பிடிக்கும். இது வந்து பட்டர் ஃப்ரூட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆனால் அது எனக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது. நான் வந்து கொய்யாக்காவும் பப்பாளியும் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன்னா இன்றைக்கி ஒரு கொய்யாக்காய் தான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி காயாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி சாப்பிட்றதுமே ரொம்ப ரொம்ப நல்லது. செம்மையாக என்ஜாய் பண்ணி கொய்யாக்காவை வந்து சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்னமோ வந்து தம்பி பேசிகிட்டு இருந்தேன், அதுதான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். பாருங்களேன், கிளைமேட் இதே மாதிரி தான் வந்து இருந்தது பகலை ஃபுல்லாகவே இன்னைக்கு. ஸோ மிஷினில் இருக்க துணியை வெளியில் எடுத்து போடவும் பயமாகவே இருந்துச்சு. ரூமுக்குள்ளே வந்து ஹஸ்பண்டை வந்து விரிச்சு விட சொல்லிட்டேன். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்தில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுச்சு. கொஞ்சம் என்னமோ டயர்டான மாதிரி இருந்தது ஃபேஸு. ஸோ இந்த மாதிரி இப்போ பாருங்கள் பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்களேன். ஸோ அதுதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க 2 பேரும் நான் வந்து கலர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கத்திட்டே இருந்தாங்க. ஒரு ஸ்கெட்சையும் ஒரு நோட்டையும் ரஃப் நோட்டையும் கொடுத்து ஏதாவது ட்ராயிங் பண்ணுங்கள் கலர் பண்ணுங்கன்னு விட்டாச்சு. அவர் சின்னவரும் என்னென்னத்தையோ ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 6:30 மணி ஆயிடுச்சு, நம்ம டின்னர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டைப்பயிறு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அது கூடயே முட்டைக்கோஸ் பொரியலும் நிறைய எடுத்துக்கிட்டேன். இதுவே நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. நீங்கள் வந்து ஓட்ஸ் கிண்டி வச்சுட்டு கூட சாப்பிட்லாம், இல்லைனா கோதுமை தோசை ஒன்று எடுத்துக்கலாம், இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கொய்யாக்காய் ஈவினிங் சாப்பிட்டோம் இல்லையா, ஸோ அதனால் இது வந்து ஃபில்லிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து மதியம் வச்சது இருந்தது. அது கூட தட்டைப்பயிறு குழம்பையும் சூடு பண்ணி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து டின்னர் வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல வந்து சட்னி பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை வச்சு ஓட்ஸ் கிண்டி சாப்பிட்லாம். இந்த மாதிரி நம்ம தான் வந்து மிஸ்மேட்ச் வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்களேன், இவங்க 2 பேரும் பேக்கை போட்டுட்டு ஸ்கூல் போகிற மாதிரி விளாண்டுட்டு இருந்தாங்க. கியூட்டாக இருந்தது. ஷூவே எடுத்து மாட்டிட்டு அவன் பண்ணுறான் அலும்பு இருக்கே, பயங்கரமாக பண்ணுறான். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா நிறைய பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க. க்ரீன் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க. இன்னைக்கு டே நான் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ வேற என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக நன்றி. பாய்.